என் பேர் சதீஷ் ராஜ். பிடெக் முடிச்சிருக்கேன். இங்கே வந்ததில் எனக்கு நிறைய கேள்விக்கு பதில் கிடச்சிருச்சு. ரொம்ப நன்றி. எனக்கு இன்னும் சில கேள்விகள் இருக்குது. என்னென்னா, முஸ்லீம்னு சொன்னாலே ஒரு தனியாக காட்டிக்கிற மாதிரி தெரியுது. எப்படின்னா, அவங்க கண்டிப்பாக ஒரு தாடி வச்சுருக்காங்க, கண்டிப்பாக ஒரு கேப் போட்டிருக்காங்க, இல்லை ஒரு வேட்டியோ கைலியோ கட்டியிருக்காங்க அந்த டைமு, இல்லை கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா முகத்தை மூடி பண்ணுறாங்க. ஸோ இதுக்கெலாம் ஏதாவது சயின்டிஃபிக்காக ரீசன் இருக்கா, இல்லைனா இது உணர்வுபூர்வமாக ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஹிந்துவில் பார்த்தீங்கன்னா பொட்டு வைக்கிறாங்க, கம்மல் மூக்குத்தி போடுறாங்கன்னா அது சயின்டிஃபிக்காக ஒரு ரீசன் இருக்குது. என்னென்னா, பொட்டு வச்சோன்னு சொன்னால் அவங்கள மெஸ்மரிசம் தெரிஞ்சவங்க, ஹிப்னாட்டிசம் தெரிஞ்சவங்க ஒரு பெண்ணை ஈஸியாக மயக்கிட முடியாதுன்றதுக்காக பொட்டு இந்த மைய பொய் இதில் வச்சுட்டோன்னா கண்டிப்பாக அவங்கள மெஸ்மரிசம் பண்ண முடியாது. சயின்டிஃபிக்காக ஒரு ரீசன் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி உங்கள் தாடி வைக்கிறதுக்கு, கேப் போட்டுக்கு ஏதாவது சயின்டிஃபிக் ரீசன் இருக்கா, இல்லை உணர்வுபூர்வமாக ஏதாவது இருக்கா, எதுக்கு தனியாக காட்டிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நன்றி ஐயா. முஸ்லீம்கள் தங்களை தனியாக காட்டிக் கொள்கிறார்களே, அது ஏன் அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. அதுக்கு சில உதாரணங்கள், எவிடன்ஸ் எல்லாம் சொல்லி காட்டுறாரு. முதலாவதாக, முஸ்லீம்கள்லாம் அந்த லுங்கி கைலி கட்டுவாங்க இல்லையா, அதை தனியாக உள்ள விஷயமா சொல்கிறாங்க. இஸ்லாத்தில் கைலி தான் கட்டணும்னு சொல்லப்படவே இல்லை. இந்த முஸ்லீம்களில் இப்போ முக்கால்வாசி பேண்ட் போட்டு உட்காந்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களாம் விலைக்கு செய்யல தவிர, அப்படி முஸ்லீம்களை என்ன செய்யற எல்லாருமே லுங்கி கட்டிட்டு இருக்கிறது கிடையாது. எல்லாருமே அதிகமான பேர் பேண்ட் தான் போடுறாங்களே தவிர, மிக குறைந்த அளவில் உள்ளவங்க என்ன செய்வாங்க, லுங்கி கட்டுவாங்க. அதே மாதிரி வேஷ்டி கட்டக்கூடிய முஸ்லீம்களும் சில பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த லுங்கி கையில் எதுக்காக கட்டுறாங்கன்னு சொன்னால், அது ஒரு வசதியாக இருக்கும். பாத்ரூம் போகிறதுக்கு, உட்காருவதற்கு. நீங்கள் சேரில் தான் உங்களுக்குலாம் பேண்ட் போட்டாலும் உட்கார முடியும். சம்மணம் போட்டு உட்கார சொன்னால் உங்களுக்கு டைட்டாக பிடிச்சி என்ன செய்யும், உடம்பை போட்டு இருக்கும். இந்த லுங்கி அதுக்கெல்லாம் வசதியாக இருக்கும். வேஷ்டி கட்டினீங்கன்னா காற்றுல பறந்து தொடையெல்லாம் தெரியும். இந்த லுங்கி என்ன செய்யாது, காற்றுல பறந்து அந்த தொடையெல்லாம் வெளிப்படுத்தாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வசதியை கருத்தில் கொள்ளக்கூடிய சில பேர், எல்லா முஸ்லீம் இல்லை, சில பேர் அவங்க விருப்பத்தின் அடிப்படையில் தான் லுங்கி கட்டுறாங்களே தவிர, அது இஸ்லாத்தில் சட்டம் கிடையாது. பேண்ட் போட்டால் போட்டு போங்க, வேஷ்டி கட்டினா கட்டிட்டு போங்க. ஆனால் அந்த தொடையை கிடையாது காட்டாத அளவுக்கு என்ன செய்யுங்க, பின்னுக்குன்னு போட்டுக்கிறங்க. அது வேணா செய்ய, தொடையை திறந்து காட்டிட்டு போகக்கூடாது இல்லையா. சில ஆளுங்க வேஷ்டி கட்டுவாங்க, அவங்க நடக்கும்போது என்ன செய்யும், தொடை உள்ள தூரம் தெரியும். அதுதான் தடையை தவிர வேஷ்டி தடை கிடையாது. அப்போ அந்த மாதிரி அடிப்படையில் இந்த லுங்கிக்கும் இஸ்லாத்துக்கு என்ன இல்லை, எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால், அரபு நாடுகளுக்கு போனால் அவன் லுங்கியை பார்த்துருக்க மாட்டான். அவன் லுங்கி அவனை பார்த்துருக்கலாம் இல்லையா, தோப்பு போட்டுருக்கானே, அவன் ஒரு பெரிய ட்ரெஸ்ஸை போட்டிருப்பானே தவிர, சரி வடநாட்டுக்கு போனால் லுங்கியாக கொடுத்துறான் முஸ்லீம்லாம், பைஜாமா போடுவான். வடநாட்டுக்கு போனீங்கன்னா அவனும் முஸ்லீம் தானே. முஸ்லீமுக்கு உள்ள உடனே உலகம் பூரா அப்படி தானே கொடுத்தனு, உலகம் பூரா அப்படி பார்க்க மாட்டீங்க. வடநாட்டுக்கு போனீங்கன்னா அவன் குர்தா பைஜாமான்னு என்ன செய்வான், பேண்ட்லேயே லேசா மெல்லிய துணியில் பேண்ட் மாதிரி சிறுவாள்னு சொல்லுவான், அதை மாட்டிக்கிட்டு தெரியுறான் முஸ்லீம் ஆள். அப்போ முஸ்லீமுக்கும் லுங்கிக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால், சில கிராமங்களுக்கு போனீங்கன்னா, எங்கள் ஊர் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்தீங்கன்னு வைங்க, இந்துக்களும் லுங்கி தான் கொடுத்துவாங்க. முஸ்லீம் எப்படி கையில் கொடுத்துறானோ, எங்கள் ராமநாதபுரம் ஜில்லாவுக்கு வந்தீங்கன்னா இந்துக்களும் இந்த மாதிரி என்ன செய்வாங்க, கலர் கையில் கொடுத்துட்டு போவாங்களே தவிர அவங்களும் பேண்ட் போட மாட்டாங்க. அது வசதியாக இருக்குது அப்படின்னு நினைத்துக்கொண்டு. அதனால இந்த லுங்கி என்பது ஏதோ ஒரு பழக்கத்தில் எங்கள்கிட்ட நுழைஞ்சதே தவிர, மார்க்கத்தில் அது ஒரு முக்கியத்துவம் கிடையாது. அந்த அடையாளமும் நாங்கள் வச்சுக்கல. அடையாளம்னா எல்லாருமே இப்படி பண்ணிட்டு இருப்போம். பள்ளி வாசலுக்கு பேண்ட் போட்டு போய் தொழுவ போகிறாங்க. நாங்கள் பள்ளி வாசலில் கூட நீ லுங்கி கட்டிட்டு வரணும்னு நாங்கள் சொல்கிறது கிடையாது. பள்ளி வாசலில் தொழுகிற ஆளுகளை பார்த்தீங்கன்னா அதிகமான பேர் பேண்ட் போட்டு தொழுவக்கூடியவர்களை பார்க்கலாம். அது ஒரு விஷயம். அடுத்து என்ன வித்தியாசமாக நீங்கள் காட்டுறீங்கன்னு கேட்டால், தொப்பியை சொல்கிறீங்க. தொப்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே வந்திருக்கக்கூடிய இதில் மொத்தம் எடுத்துகிட்டு 5 பேர் தொப்பி போட்டுருக்குறாங்க. இங்கே மொத்தம் நான் எண்ணிட்டேன். அவர் கேள்வி கேட்கும்போது எண்ணிட்டேன், 5 பேர் தான் தொப்பி தெரியுது. அப்போ அவ்வளோ முஸ்லீம் தொப்பி போடல. தொப்பி ஒரு அடையாளமாக என்ன செய்யலை, நாங்கள் ஆக்கணும் எல்லாரும் போட்டிருக்கணுமா இல்லையா. தொப்பியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்திற்கும் தொப்பிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுங்க. தொப்பி போடணும் என்று எங்கள் மார்க்கத்தில் சொல்லப்படவே கிடையாது. தொப்பி எப்படி வந்துச்சு, அப்போ நீ போட்டிருக்கேன்னு ஒரு சந்தேகம் மனசுக்குள்ள உங்களுக்கு இருக்குது. அது கடைசியாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா. அப்போ தொப்பி எப்படி வந்தது என்று சொன்னால், உலகத்துக்கெல்லாம் ஒரு இஸ்லாமியர்களுக்கு தலைமை சவுதி ஒரு காலத்தில் தலைமையாக இருந்தது. ஒரு காலத்தில் துருக்கி இருக்குல்ல, துருக்கி நாடு, அந்த துருக்கி உலக முஸ்லீம்கள்லாம் தலைமைத்துவமாக இருந்தது. அங்கே தான் இஸ்லாமிய அரசாங்கம் இருக்கும். அவங்க தான் முக்கியமான டிசிஷன்லாம் எடுப்பாங்க. அவங்களுடைய கையில் தான் மக்காவெலாம் இருக்கும். மக்கா மதீனாவெலாம் துருக்கியர்கள் கையில் தான் இருக்கும். அவங்க தான் அதை நிர்வாகம் பண்ணுவாங்க. அப்போ துருக்கியர்கள் கையில் இருந்த காரணத்தினால தான் எங்களுக்கு கூட துருக்கேன்னு பேர் வந்தது. துருக்கேன்னு துலுக்கேன்னு வந்துச்சு பார்த்தீங்களா, துலுக்கங்கிறாங்களே, அது கூட ஏன் வந்துச்சுன்னு கேட்டால், துருக்கிய தலைமையாக கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு நினைத்து கொண்டு தான் பாரதியார் கூட பாட்டு படிப்பார். தில்லி துருக்கர் செய்த வழக்கம் அப்படின்னு சொல்லுவார். திக்கை வணங்கும் துருக்கர். திக்கையில் நாங்கள் வணங்கலை,
அவர் அந்த வார்த்தைக்காக சொல்லி காட்டுறேன். சிக்கை வணங்கும் துருக்கர் அப்படின்னு சொல்லுவார். அப்போ துருக்கருங்கிற சொல்லுதான் துலுக்கன்னு சொல்லி என்ன செய்யுது பின்னாடி அது மாறுகிறது. அப்போ துருக்கி தான் எங்களுக்கு தலைமை அப்படின்னு ஒரு காலம் வரும் பொழுது அந்த காலகட்டத்தில் துருக்கியர்கள் அவங்க நாட்டில் கலாச்சாரம் தொப்பி போடுறது, துருக்கி நாட்டு கலாச்சாரம் தொப்பி போடுறது, அவன் எல்லாம் தொப்பி போட்டுட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணிட்டான், ஓ நம்ம துருக்கின்னு சொல்கிறாங்க நம்மளும் தொப்பி போட்டா என்ன அப்படின்னு சொல்லி எங்கள் ஆட்களுக்கு உண்டானது தானே தவிர நபிகள் நாயகம் தொப்பியே போட்டது கிடையாது. அழகா சீவி ஸ்டைல் பண்ணி அழகா நெளியாக விட்டு நடுவில் முடி எடுத்து நெத்தியிலலாம் விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டைலாகத்தான் நபிகள் நாயகம் இருந்திருக்கிறாங்க. அப்படி தான் இருக்க சொல்லியிருக்கிறாங்க. தொப்பி என்பது போட்டால் ஒரு அடையாளமாக போட்டுக்கலாம். நான் எதுக்கு அதை போடுறேன்னு கேட்டால் மார்க்கெட்டில் போடணுங்கிறதுக்காக போடுறது கிடையாது. நான் இந்த மாதிரி பொது சபையில் போடுற காரணம் என்னன்னு கேட்டால் எங்கள் மக்கள் விளங்காமல் தொப்பி போடுவது இஸ்லாத்துடைய கடமைன்னு சொல்லி விளங்கி வச்சுருக்கான். பள்ளி வாசலுக்கு தொப்பி இல்லாமல் உள்ள விடமாட்டேங்கிறான். போடு எழுதி போட்டுருக்கான், தொப்பி இல்லாதவர்கள் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி போட்டுருக்கான். நாங்கள் தொப்பி போட மாட்டோமா, எங்களை விரட்டி விட்டுருவோம், தொப்பி போடாது. அப்போ இந்த மாதிரி இருக்கனால என்ன பண்ணுறோம், அப்போ தொப்பி தான் இஸ்லாத்துடைய அடையாளம்னு இவன் தப்பாக விளங்கி இருக்கிறதுனால நம்ம ஒரு செய்தியை சொல்கிறோம். தொப்பி இல்லாமல் சொன்னோன்னு வைங்களேன், ஆரம்பத்திலே எந்திரிச்சு போயிடுவான். தொப்பியை போடல இவன் சொல்ல நம்ம என்ன கேட்குறது, அதுக்காக போட்டுட்டு இருக்கிறான், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம ஆரம்பத்திலே சொல்லும் பொழுது தொப்பி இல்லைன்னு அப்படி போயிடுவான், உள்ளே வரமாட்டான். அதுக்காக என்ன பண்ணுறது, சரி தொப்பி தான் இஸ்லாமிய அடையாளம் நினைக்கிறான், சரி போட்டுக்கிட்டு நிற்போம், கேட்டால் பார்த்துக்கிறோம். அதனால தானே தவிர போடுற தப்பு கிடையாது, போட்டால் போட்டுக்கலாம். தொப்பிங்கிறது இஸ்லாத்தின் சின்னம் கிடையாது. அது ஒரு ட்ரெஸ்ஸு, விரும்புனா போட்டுக்கலாம், விரும்பாட்டி போடாமல் இருக்கலாம். அது போடுவது சிறந்ததும் கிடையாது, போடாமல் இருக்கிறது சிறந்ததும் கிடையாது. அவரவருடைய சாய்ஸை பொறுத்தது. அது ஒரு முஸ்லீமின் அடையாளம் இல்லை, அதை விளங்கிக்கிறங்க. அதனால நிறைய பேர் இப்போ தொப்பி போடாமல், நீங்கள் மக்காவுலலாம் அந்த சவுதி சேனல் காட்டுவான்ல, அங்கே தொழுவுறதை காட்டுவான், யாருமே தொப்பி போட்டுக்க மாட்டாங்க. சவுதி சேனலில் எங்களுக்கு புனித பள்ளி வாசல் இருக்க அங்கே எடுத்து காட்டுவான், யாரும் தொப்பி போட்டு. நம்ம நாட்டில் உள்ளவங்களுக்கு எடுத்துக்கிட்டாங்க, தொப்பி தான் இஸ்லாம்னு சொல்லி இங்கே உள்ள அஜர்த்துமார்கள் மத குருமார்கள் ஆக்கிட்டாங்களே தவிர எங்கள் மார்க்கத்தில் சட்டம் கிடையாது. போட்டால் போடலாம், போடாட்டி விட்டுடலாம், அது அடையாளம் இல்லை. அடுத்து என்னன்னு கேட்டால் தாடியை கேட்குறாரு, தாடி வச்சுட்டு இருக்கிறீங்க முஸ்லீம் தாலே அப்படின்னு சொல்கிறாரு. அதுலேயும் நீங்கள் கவனிக்கணும், முஸ்லீம் மட்டுமா தாடி வைக்கிறாங்க, ஈவரா பெரியார் கூட தான் தாடி வச்சிருந்தார். உனக்குதா அவர் பெரிய சிந்தனையாக வச்சிருந்தாரு. பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் அணிஞ்சிருக்கிறாங்க, தாடி வச்சு. லெனின் கூட தாடி தான் வச்சிருந்தான். அது பெரிய பெரிய அறிவாளிகள் புரட்சியாளர்கள்லாம் தாடி வச்சிருந்துருக்கிறாங்க. தாடிங்கிறது முஸ்லீம்களுடைய ஒரு சினிமாடைய ராஜேந்தர் கூட தாடி தான் வச்சிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு சில நடிகர்கள் தாடி வைப்பாங்க எடுப்பாங்க, அப்படிலாம் கூட நடிகர்கள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ சிபுசோரன் அன்னைக்கு முதலமைச்சர் ஆகியிருக்காரு, அவர் கூட தாடி தான் வச்சிருக்காரு. ஜார்க்கண்டில் நீங்கள் முதலமைச்சராக இருக்கார சிபுசோரன், அவர் தாடி வச்சிருக்காரா இல்லையா, அவர் முஸ்லீம். அவர் இப்போ தாடி என்பது எல்லாருமே வைக்கிறாங்க. நிறைய பேர் பெரிய பெரிய சாமியார்கள்லாம் தாடி வைக்கிறாங்களே. இந்து மதத்தில் உள்ள பெரிய பெரிய வள்ளுவருக்கு தாடி தானே இருக்குது. ஆனால் உண்மையில் வள்ளுவருக்கு தாடி கிடையாது, சேவ் பண்ண மூஞ்சியோடு தான் முந்தி வச்சுருந்தாங்க. பின்னாடி மாற்றினாங்க, லுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி பின்னாடி இதை மாற்றிக்கிட்டாங்க. இருந்தாலும் தாடி ஒரு கட்டுறாங்களே இல்லையா. வள்ளுவருக்கு என்ன இருக்குது, தாடி இருக்குது. ஏசுனா இருக்கும்போது தாடி இல்லாமல் தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்தா தாடி இருந்தால் தான் அதில் ஒரு லுக்கு இருக்கும், ஒரு ஆன்மீக லுக்கு இருக்கும்னு பின்னாடி தாடியை சேர்த்தாங்க. இருந்தும் தாடி சேர்த்து விட்டாங்களே இல்லையா. அப்போ ஏசுனாருக்கு தாடி, வள்ளுவருக்கு தாடி, பெரியாருக்கு தாடி, அது மாதிரியான காரல் மார்க்ஸ் தாடியா, காரல் மார்க்ஸ் கூட தாடி தான் நினைக்கிறேன். அப்போ எல்லா பெரிய அறிவாளி சிந்தனையாளர்லாம் தாடி தான் வச்சுருந்துருக்காங்க. அதனால் இஸ்லாமிய ஒரு கலர் அதுக்கு பூச வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் இஸ்லாம் இதை பற்றி என்ன சொல்லுதுன்னு கேட்டால் தாடியை மட்டும் வலியுறுத்துது, லுங்கியை வலியுறுத்தலை, தொப்பியை வலியுறுத்தலை. தாடியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால் அதை வையுங்க அப்படின்னு சொல்லுது. ஏன் சொல்லுது அப்படின்னு கேட்டால், இப்போ ஆணு பெண்ணு ரெண்டு படைப்பு நம்ம இருக்கிறோம். பெண்கள் அவங்க பெண்கள் தான் என்று காட்டுவதற்குரிய எல்லா அடையாளங்களையும் அவங்க வெளிப்படையாக வச்சிருக்கணும், ஆண் தன்மை வந்துடக்கூடாது. அதே மாதிரி ஆண்கள் ஆண்களுக்கு மாத்திரம் பிரத்யேகமாக உள்ளதை மறைக்கக்கூடாது. அது அவங்களுக்கே உள்ள பிரத்யேகமான தன்மைங்கும் போது அதை வெளிப்படையாக ஆணுங்கிறத காட்டணும். அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த தாடி என்பது பெண்களுக்கு மட்டும் ஆண்களுக்கு மட்டும் வருதா, ரெண்டு பேருக்கும் வருதா? ஆம்பளைக்கு மட்டும்தான் வருது. இது ஒரு சாதாரண கழிச்சு கட்டக்கூடிய ஒரு முடியாக இருந்து அவங்களுக்கு நமக்கு வந்திருக்கலாம். பொம்பளைக்கு வராமல் ஆம்பளைக்கு மட்டும் வருது. இப்போ நாங்கள் மீசைக்கு மட்டும் ஒரு தனி பாலிசி எடுக்கிறோம்ல, மீசை மட்டும் ஏன் வைக்கணும், அதுவும் முடிதானே. மீசை மட்டும் என்ன வைக்கிறோம், அது ஆம்பளைக்கு அடையாளம்னு ஒரு காரணம் காட்டுறோம். மீசை அடையாளமாக இருந்தால் அப்போ தாடி பொம்பளைக்கும் ஆம்பளைக்கும் சேர்ந்தா வருது. மீசை எப்படி ஆம்பளைக்கு மட்டும் வருகிறதோ அது மாதிரி தாடியும் ஆம்பளைக்கு மட்டும்தான் இருக்கிறது. அப்போ கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, ஆம்பளைன்னா முகத்தில் இப்படி ஒன்று இருக்கணும்னு நமக்கு ஸ்பெஷலாக படைக்கிறார். பொம்பளைன்னா அது இருக்கக்கூடாது. பொம்பளை தாடி கற்பனை பண்ணி பாருங்க, பொம்பளை தாடி ரசிக்க முடியுமா? பொம்பளைன்னா தாடி இல்லாமல் தான் இருக்கணும், ஆம்பளைன்னா தாடியோட தான் இருக்கணும்னு கடவுள் இயற்கையாக என்ன செய்யறாரு, டிஃப்ரெண்ட்டாக அந்த படைப்பை காட்டுறாரு. உயிரினங்கள் எடுத்து பார்த்தா கூட முகத்தில் ஆணுக்கெல்லாம் சில அடையாளங்களை கடவுள் வச்சிருப்பார். நீங்கள் ஆண் சிங்கத்தையும் பெண் சிங்கத்தையும் எடுத்துக்கிறங்க. ஆண் சிங்கத்தை பார்த்தா அப்படி முகத்தில் அப்படியே
தாடி வச்சு ஒரு கம்பீரமாக இருக்கு. பொன் சிங்கத்தை பார்த்து ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கும். அதில் ஒரு கம்பீரமோ ஒரு வீரமோ இருக்காது. பெண் சிங்கம் பார்த்துருக்கிறீங்களா? சிங்கத்திலே சேர்க்க முடியாது அப்படி இருக்கு. பார்த்தீங்கன்னா ஆம்பளை சிங்கம் தான் இருக்கு. அந்த பெட்டரிலாம் வச்சு ஒரு தனியாக முகத்தில் ஒரு அடையாளத்தை அது முகத்தில் காட்டுறோம். சேவலையும் கோழியும் எடுத்து பாருங்க. சேவல் முடுக்கடின்னு இருக்கும். கோழி சேவல் என்ன செய்யும்? அந்த முகத்தில் அப்படியே ஒரு கம்பீரத்தை காட்டுற மாதிரி இருக்கும். ஆண்மைகளையும் பெண்மைகளையும் பாருங்க. அதுக்கு அந்த முகத்தில் தனியாக என்ன இருக்கு? அது தாடை இதெல்லாம் தொங்கும், தனியாக தெரியும். அப்போ கடவுளே என்ன செய்யறாருன்னா ஆணுக்கு தனி பெண்ணுக்கு தனி அப்படி படைச்சிருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம ஏன் கடவுள் ஒரு தன்மையை தந்திருக்காருன்னு அதே மட்டும் அழிக்கிறீங்க? ஆண்மைக்கு உரிய அடையாளமாக என்னஞ்சிங்க அதை வெளிப்படுத்திக்கிறீங்கன்னு சொல்லி எங்கள் மார்க்கத்தை நபிகள் நாயகமாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்க தாடி வச்சிருக்கிறாங்க, எல்லாரும் வைங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால், வெள்ளையர்களுடைய அந்த யூரோப்பியர்களுடைய அந்த நாகரிகம் நம்ம நாட்டில் புகுந்த பிறகு அந்த தாடி இல்லாமல் இருப்பது தான் அதிகமான பேர்கிட்ட வந்துருச்சு. அதிகமான பேர்கிட்ட இருக்கும் பொழுது கொஞ்சம் பேர் ஒன்று செய்கிறான்னு வைங்களேன், அது வித்தியாசமாக கவனிப்பாங்க. அதுதான் அழகுன்னு நினைக்கிறாங்க. தாடி இல்லாமல் இருக்கிறது தான் அழகுன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா தாடி தான் ஒரு ஆம்பளைக்கு அழகு. ஆம்பளைக்கு மட்டும் வரக்கூடியது ஒரு ஆம்பளைக்கு அழகு. இப்படி பார்த்து பார்த்து பழகுனதுனால எல்லாரும் தாடி இல்லாமல் இருக்கிறோமா, நம்மளும் தாடி இல்லாமல் தான் இருக்கணும்னு அப்படி வந்ததுதானே தவிர ஊரில் அப்படி தானே வரேன். ஒருத்தன் சட்டையை போட்டு கிழிச்சிட்டு போனான்னு வைங்க, முதல் நாளைக்கு போகும்போது கிழிச்சிட்டு போகிறான்னு சொல்லுவாங்க. 50 பேர் போட்டான்னு வைங்களேன், ஃபேன்சி நாகரிகமாக போயிடும். அது மாதிரி போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த பழக்கம் வந்திருக்கே தவிர தாடி தான் சரியான ஒரு விஷயம். நீங்கள் எல்லாரும் தாடி வைக்காத காரணத்தினால அது ஒரு வித்தியாசமாக தெரிகிறது. ஏன் அது வைக்கல? உங்களுக்கு என்ன தடை? தாடி சல்பேட் யூரியாவெல்லாம் போடணுமா? அதான் வளராதா? விட்டா வளர்ந்துட்டு போகுது, பெரிய கஷ்டமே கிடையாது. அது எடுக்கிறதுக்கு தான் செலவு. பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டாலும் தாடி எடுக்கிறதுக்கு தான் டெய்லி என்ன செய்யறது, சேவ் பண்ணுறதுக்காக வேண்டி டெய்லி 25 ரூபா செலவழிக்க வேண்டியிருக்கு. மாதம் வந்து அது கணக்கு பண்ணி பார்த்துக்கிறங்க. அப்போ வருஷத்துக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்கள். தாடி காசில் ஒரு வீடு கட்டிட்டு போயிடலாம். ஒரு சாவும் பொழுது அது தனியாக உண்டியலில் போட்டு வச்சா வீடு கட்டிட்டு போகிற அளவுக்கு என்ன இருக்குது. தாடிக்கு அந்த தாடி ரிமூவ் பண்ணுவதற்காக வேண்டி நம்ம என்ன செய்யறோம், எடுக்கிறோம். அது ஒரு கட்டத்தில் எடுத்துகிட்டு வரும்போது அந்த மயிர்கால்கள்லாம் சேதம் அடைஞ்சு மூஞ்சில் அடுப்பு கறி மாதிரி போயிடும். வெள்ளைன்னு இருப்பாங்க சில ஆளுக்கு. 50 வயசு மேலே மூஞ்சி மட்டும் கருப்பாக இருக்கும். ஏன்னா எடுத்து நெஞ்சு அந்த இடத்துல அது மாதிரி பாதிப்பு ஏற்படக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம். அதனால அது தாடி இல்லாமல் இருக்கிறது வந்து நல்லதே கிடையாது. என்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எல்லாரும் நிர்வாணமாக இருக்கிறான்னு வைங்க. ஒரு ஊரில் ஒருத்த மட்டும் கோமணம் கட்டிட்டு போனான்னு வைங்க, அவனை எல்லாரும் கைது பண்ணுவாங்க. ஆனால் கோமணம் தான் பரவாயில்லை, நிர்வாணத்தோடு இது பரவாயில்லை. நிர்வாணமாக ஒன்றும் இல்லாமல் இருக்கிறத விட கோமணம் பரவாயில்லை தானே. ஒருத்தன் கோமணம் கட்டிட்டு போனான்னு சொன்னால் நிர்வாணமாக இருக்கிற 50 பேர் நினைச்சோம் இப்படி. அந்த மாதிரி தாடி வச்சுக்கிறோம் கம்மியாக போனோம்னு செய்யறாங்க. தாடி வைக்காதவர்கள்லாம் ஒரு டிஃபரெண்டாக பார்க்குறாங்களே தவிர எல்லாரும் வச்சுட்டு ஒரு பிரச்சனை கிடையாது. அதனால் தாடிங்கிறது ஆம்பளைக்குள்ள அழகு தானே, ஆம்பளைக்கு மட்டும்தானே வருது. மீசையை நம்ம வைக்கிறோமா இல்லையா? ஆம்பளைன்னு காட்டுற மாதிரி வைங்களேன். பொம்பளைன்னு என்ன செய்யணும், ஆம்பளை தாடி வைக்க சொல்லணும். நீ என்னை மாதிரி இருக்கிற, என் டிஃபரெண்டாக இருப்பா, என்னை மாதிரி நீயா இருக்கிற. ஆம்பளை மாதிரி பொம்பளை இருந்தால் பொம்பளை ஆம்பளை விரும்புவானா? அது மாதிரி பொம்பளை என்ன செய்யணும், நீ என்னை மாதிரி இருக்கிற, டிஃபரெண்டாக வரி, எல்லாத்தையும் மாற்றமாயிரி. அப்போ தான் ஆணுங்கிற அந்த ஒரு தன்மை நமக்கு ஏற்படும். அந்த மாதிரி ஒரு காரணத்தினால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா தாடி வந்து எல்லாரும் வைங்க. இது முஸ்லீமு மட்டும் சொல்லலை, ஆம்பளை எல்லாரும் வைங்க. ஆண்கள் வந்து தங்களை அடையாளப்படுத்திக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. இது எல்லாரும் கடைப்பிடிக்கலாமே, தப்பு ஒன்றும் கிடையாது.